ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெக்னன்சியில் 14th வீக், அதாவது 2வது ட்ரெமஸ்டரில் 2வது வாரத்தில் நீங்கள் இருக்கீங்க. இந்த வாரத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், கருவின் வளர்ச்சி எப்படி இருக்கும்ன்றத நம்ம பார்ப்போம். இந்த கர்ப்ப காலத்தில் 2வது ட்ரெமஸ்டர் காலங்களில் குழந்தைகளின் அசைவை உணர தொடங்குவீங்க. இந்த வாரத்துலலாம் லைட்டாக வயிறு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இந்த வாரத்துலேருந்து வெளியே கன்ஃபார்மாகவே நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இந்த 2வது ட்ரைமஸ்டரில் குழந்தையின் வளர்ச்சி மிக வேகமாக இருக்கும். இந்த வாரத்தில் அசைவு நல்ல அசைகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வாரத்தில் குழந்தையோட கண்கள் உள்ளேருந்தே நகரத் தொடங்கும். இந்த வாரத்தில் குழந்தைக்கு கசப்பு, கோபம் போன்ற உணர்வுகள் அதிகமாக ஏற்படும். அது மாதிரி குழந்தையோட கை கால்கள்லாம் வளைக்க தொடங்கும். இது நம்ம குழந்தை வாயில் கை வைக்கிறதுக்கு முக்கியமான திறனுக்கு பயிற்சி அளிக்க செய்கிறது தான். இந்த மாதிரி டைமில் குழந்தைக்கு வாசனை மற்றும் சுவை உணர்வு திறன்கள் உருவாகிறது. குழந்தையின் தோல் கடினமாக இருக்கும். குழந்தையின் தோலின் மேற்பரப்பில் கீழ் அதாவது ஹேர் முளைச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குட்டி குட்டி ஹேர் கை காலில் முளைக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த வாரத்தில் குழந்தையோட பிறப்புறுப்பு முழுமையாக வளர்ந்துருக்கும். குழந்தையோட கால் முதல் தலை வரைக்கும் 3லேருந்து 4 அங்குலம் இருக்கலாம். கருவின் எடை 50 கிராம் முதல் 60 கிராம் வரை கூடியிருக்கலாம். குழந்தை சீராக வளர்ந்து வரக்கூடும். இந்த சமயத்தில் இப்போது முடி வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அது மாதிரிக்கு இந்த டைமில் ஒவ்வொருத்தவங்களுக்கு பசி அதிகமாக இருக்கும். ஆனால் 300 கலோரியை தவிர அதிகமாக எடுத்துக்கிடக்கூடாது. ஏன்னா இல்லைன்னா வெயிட் உங்களுக்கு தான் அதிகமாக ஏறும். நைட்டு தூங்கி எந்திரிச்சுமே காலில் லைட்டாக தசை பிடிப்பு கூட ஏற்படும் இந்த டைமில். அது மாதிரிக்கு சளி, ஒவ்வாய்மை இதெல்லாம் அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கன்சீவாக இருக்கும்போது. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ அந்த டைமில் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். மார்பகத்தில் கசிவு, அதாவது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக அது தானாகவே ஹார்மோன் மாற்றத்தினால் செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வு. அது இந்த வாரத்தில் அதிகமாக இருக்கலாம். அது மாதிரிக்கு வீட்டில் சளி பிடிச்சவங்க பக்கத்தில் போகிறது, ஏதாவது ஒரு தொற்று இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க பக்கத்தில் அடிக்கடி போகாமல் இருக்கிறது நல்லது. எப்பவுமே கை கழுவிட்டு சுத்தமாக சாப்பிட்றதும் நல்லது. ஏன்னா குழந்தைக்கு அது இன்ஃபெக்ஷனை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரிக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது மாதிரி உடல் எடை அதிகரித்து இல்லாமல் கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. ஹீமோக்ளோபினுக்கு சுவரொட்டி, மற்ற முருங்கைக்கீரை இதெல்லாம் அதிகமாக எடுக்க போகும்போது நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ரத்த ஓட்டம் சீராக போய் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளருவாங்க. ஸோ இது மாதிரிக்கு கண்டினியூவாக வீடியோ வேணும்னா லைக் பண்ணிடுங்க. அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.